குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய கேள்விகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு இதில் போகலாம். மாணவர்களே, இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்னென்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அண்டு மைட்டோகாண்ட்ரியா கேரக்டர்ஸ் ஆர் நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன். ஒய் இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிகோரி மெண்டல் அவருடைய ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, வரிசையாக பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பாலினேஷன் மூலமாக, சுய மகரந்த சேர்க்கை மூலமாக பியூர் பிரீட்ஸை டெவலப் பண்ணி, அப்புறம் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னால், அதில் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது பரம்பரையாக கேரக்டர்ஸு பேரண்ட்ஸ்லேருந்து அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்கு காரணம், தேர் ஆர் சம் ஃபேக்டர்ஸ், அது இப்போ நம்ம ஜீன்ஸ்னு சொல்கிறோம், ஆர் ப்ரெசன்ட் இன் தி குரோமோசோம்ஸ். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மெண்டல் இதை பற்றி, இந்த கேரக்டர்ஸை பூரா படித்தார். ஏராளமான கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு பிளான்ஸில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். அதிலிருந்து நிறைய லாஸ் டெவலப் பண்ணியிருக்கார். அந்த லாஸில் மெயின் திங், த பேரண்டல் ட்ரைட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு டு தி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் டியூ டு தி ஃபேக்டர்ஸ். அதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் கோடாமினன்ஸ், இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், ஸோ மெனி லாஸ் ஆர் தேர். அந்த லாஸ் எல்லாமே குரோமோசோம்ஸிலிருந்து, அதாவது ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமோசோமல் டிஎன்ஏலேருந்து வருது. ஸோ தட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கால்ட் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன். ஓகே. ஆனால் இந்த குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் அது மாதிரி ஆறுதில்லை. ஏன் அப்படிங்கிறதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, குளோரோபிளாஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுமே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்குது. பிளான்ட்டில் குளோரோபிளாஸ்ட் இருக்குது, we can say பிளாஸ்டிட்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். மைட்டோகாண்ட்ரியா பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுலேயும் இருக்குது. ஓகே. இது ஃபோட்டோசிந்தசிஸ், இது எனர்ஜி ப்ரொடக்ஷன், செல்லுலர் ரெஸ்பிரேஷனுக்கு. இந்த குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா அந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமோசோமில் இருந்து அது பேரண்ட்டுக்கு போகலை, அது ஆஸ்பிரிங்க்கு போகலை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகலை. ஓகே. ஸோ இட் இஸ் நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். அது ஏன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் என்னென்னா, இது காரணம் என்னென்னு சொன்னால், குளோரோபிளாஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுலேயுமே நியூக்ளியர் டிஎன்ஏ தவிர எக்ஸ்ட்ராவாக இதனுடைய சைட்டோபிளாசத்தில், அந்த செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் that has got a DNA separately. So DNA is also found, nuclear தவிர non-nuclear cytoplasmic DNA is found in the mitochondria in most plant and animal cells and the chloroplast of the plant cells தனியாக இருக்குது. ஓகே. So DNA molecules found in the mitochondria and the chloroplast are small and circular, much like DNA of the typical bacterium. ஓகே. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த குளோரோபிளாஸ்ட்டு அல்லது மைட்டோகாண்ட்ரியா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகிறது எது வழியாக போகுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பிளான்ட்டில் ஒரு ப்ரூஃப் இருக்குது, அனிமல்ஸில் ஹையர் அனிமல் ஹியூமன்லேயே ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஒரு ப்ரூஃப் இதில் என்ன சொல்லுதுன்னா, மிராபிலிஸ் ஜலாப்பா பிளான்ட்டில், ஒரே பிளான்ட்டில் க்ரீன் கலரில் பிரான்ச்சஸ் இருக்கும், ஒயிட் கலரில் பிரான்ச்சஸ் இருக்குது, சில பிரான்ச்சஸில் க்ரீன் அண்ட் ஒயிட்டு வேரிகேட்டட் வித்தியாசமாகவும் இருக்கும். இதில் ஜோக் என்னென்னா, ஃப்ளவர்ஸ் ஆன் ஹோலி க்ரீன் பிரான்ச்சஸில் இருந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் சீட்ஸ் தட் க்ரோ இன்டு நார்மல் பிளான்ட்ஸ். க்ரீன்லேருந்து வந்தால் அது க்ரீன் பிளான்ட்டாகவே வளரும். அதாவது சீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்கணும்? ஃபுல்லாக க்ரீன் பிரான்ச்சில் இருந்தால், ஸ்டெம் ஃபுல் க்ரீனாக இருக்குது, லீஃப் ஃபுல் க்ரீனாக இருக்குது, அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸு அது க்ரீன் கலர் ஃப்ளவர்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. அதேமாதிரி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிற பிரான்ச் இருக்குது அந்த பிளான்ட்டில், அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் தி பிரான்ச்சஸ் விச் ஆர் ஹோலி ஒயிட்டாக இருந்தால் ப்ரொடியூஸ் சீட்ஸ் that grow into white plants.
ஓகே, தட் இஸ் வித்தவுட் குளோரோஃபில். அது குளோரோஃபில் இல்லாமலே தான் அது ஃபுல் ஒயிட் பிளான்ஸாக அது வந்துடுது. இது ரெண்டு. மூணாவது, இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு, க்ரீன் ஒயிட்டு வேரிகேட்டட். என்ன க்ரீன் பார்த்துட்டோம், ஒயிட் பார்த்துட்டோம், வேரிகேட்டட்னா மிக்சடாக இருக்கும். சில அதே ஒரே பிளான்ட்டில் சில ஸ்டெம்ஸு சில இடத்துல க்ரீன் இருக்கும், கொஞ்சம் ஒயிட் இருக்கும், பேச்சஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் க்ரீன் மாற்றி மாற்றி இருக்கும், வேரிகேட்டடாக இருக்கும். ஏன்னா அதில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸ்லேருந்து வரக்கூடிய சீட்ஸு இதே மாதிரி டைப் ஆஃப், அது க்ரீனு ஒயிட்டு அல்லது வேரிகேட்டட், இப்படி 3 டைப் ஆஃப் பிளான்ட்ஸையும் அது ப்ரொடியூஸ் பண்ணுது ஆஃப்ஸ்ப்ரிங்கில், ஜெனரேஷனில். அப்போ என்ன அர்த்தம்னா, செல்லுலர் டிஎன்ஏ இஸ் நாட் இன்வால்வ்டு ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நமக்கு தெரியும் குளோரோபிளாஸ்ட் இஸ் எ பிளாஸ்மிட். ஓகே, ஸோ இந்த க்ரீன் கலர் காரணம் இந்த குளோரோபிளாஸ்ட் தான். ஓகே, குளோரோபிளாஸ்ட் இல்லைன்னா இட் பிகம்ஸ் ஒயிட். ஓகே, அப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டு ஜெனரேஷன்ஸு வித்தியாசமாக இருக்குன்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி நியூக்ளியர் டிஎன்ஏ. இது மிராபிலிஸ் ஜலாபால. அதே மாதிரி ஹியூமனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹியூமனில் ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது எக் அண்ட் ஸ்பெர்மட்டோசோவா யுனைட் ஆகுது. எக்கில் சைட்டோபிளாசம் இஸ் ப்ரெசன்ட். ஹியூமன் மதர் கான்ட்ரிபியூட்ஸ் மைட்டோகாண்ட்ரியா டு சைகோட் by way of X cytoplasm. Okay, whereas sperm do not contain mitochondria. Spermல mitochondria இல்லை. So they are not inherited into the zygote. அப்போ சைகோட்டுக்குள்ள நியூக்ளியர் டிஎன்ஏ வழியாக மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான டிஎன்ஏ போகலை. பதிலாக எக்கில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் இருந்து அது போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஹியர் ஆல்சோ அதே மாதிரி பிளான்ட்லையும் அப்படித்தான். This mitochondria, it has got its own DNA, and chloroplastids, it has got its own separate DNA, non-nuclear cytoplasmic DNA. அதில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல் non-Mendelian inheritance. இதெல்லாம் non-Mendelian inheritance அப்படின்னு அர்த்தம். ஓகே, then we'll go to that question. Draw the flow chart for triticale production. What is triticale? Triticale na it is a cross between two different genes. One is wheat, triticum. Another is sickle. Sickle is rye. It is a hybridization process. Hybridization process leads to modern wheat, that is the rye sickle set gene simply added to the wheat, that is triticum gene in a process. Flow chart என்ன? First we have to select the parents. Okay, selection of parents, that is the male plant of rye and female plant of wheat are selected with the desired characters. This is the flow chart, first one, and tested for their homozygosity. Okay, so female wheat shall be homozygous, male rye shall be homozygous, and it is to be tested for it. This is the step 1. Step 2, emasculation. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, androecium of the flower shall be emasculated in wheat, that is in the female plant. Process of removal of the anthers are to be removed. ஏன்? to prevent self pollination. அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், ரை மேல் பிளான்ட்டில் இருந்து பாலினேஷன் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ செல்ஃப் பாலினேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக emasculation is to be done. So anthers in the female plant with flowers are to be removed. Okay, before the flowers open. Okay, anthers எல்லாம் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி அது ரிமூவ் பண்ணிடணும். தி செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், பேக்கிங். The stigma of the flower is protected against any undesirable pollen grains. ரயிலிருந்து மட்டும்தான் மேல் பிளான்ட்லேருந்து pollen grains வரணும். So the stigma, that is part of the gynoecium, this ovary, style and stigma is there, that is the gynoecium. அதை பேக் பண்ணும், பேக்கிங்.
பண்ணிட்டா வேறு ஃப்ளவரில் இருந்து என்ன செய்ய முடியாது, undesired pollens cannot come. So stigma of the flower is protected against any undesirable pollen grains by covering it with a bag. That is the third step. Then what is the fourth step? Crossing. Now we have to cross the rye, male rye pollen grains to female wheat. So that is called crossing, fourth step. Transfer of the pollen grains from selected rye male plant to stigma of the female of the wheat plant, that is which is emasculated. This is the fourth step. Then what is the fifth step? Fifth step, harvesting the seeds and raising the plant is the fifth step. So here rye pollens come to wheat gynoecium, the pollination takes place, leads to fertilization and seed formation. Okay. Then finally this may become sterile in the F1 generation. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு we treat it with alkaloid colchicine treatment மூலமாக this can be made. So triticale production we will see. Rye male plant pollen is taken to wheat female plant, durum wheat. Okay. So first generation is infertile. When they sprout, you add the colchicine to the alkaloid treatment. Okay, from top or from through roots. And the treatment நம்ம படிக்க முடியலாம். Okay. So chromosome is doubled. So mature plant second generation seeds become fertile. Okay, this is how this triticale, secale and triticum we produce triticale, new variety of wheat combined with rye male plant. Okay, these are all the 6 steps. Thank you students, we will meet again. Other question, Agrobacterium tumefaciens, this is a bacteria, is a good vector in gene transfer. ஒரு பாக்டீரியத்திலிருந்து இன்னொரு பாக்டீரியத்துக்கு அல்லது ஒரு பாக்டீரியத்திலிருந்து பிளான்ட் செல்லுக்கு ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு this acts as a vector, as a carrier. State the reason. It is a very good vector அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெரி குட் வெக்டார், அதுக்கான காரணம் என்ன, வெரி குட் வெக்டார்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திஸ் அக்ரோபாக்டீரியம் tumefaciens குட் வெக்டாராக செலக்ட் ஆகணும்னா it shall have some characters. What are all the characters? This plasmid in Agrobacterium, இருக்கிற TA plasmid carries transfer gene, so it can transfer a gene. அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஜீன் it has got a transfer gene which helps to transfer DNA from one bacterium to another bacteria or a plant cell. Okay, இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால் it is a good vector, transfer gene அதில் இருக்கிறனால. அடுத்த பாயிண்ட், it is a origin அல்லது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுக்கான ஜீன் அதில் இருக்குது, origin for origin of replication. Okay, so this is the second character for a good vector. One, it shall have a transfer gene, the TA plasmid shall have a transfer gene. In Agrobacterium tumefaciens, TA plasmid has got a transfer gene and it has got a origin of replication so that it can go and reproduce further. This is second quality. Third, ink gene. The TA plasmid has got a ink gene for incompatibility. ரெண்டும் incompatible-ஆக இருந்தால் தடுக்கிறதுக்கு. So it has got a ink gene for incompatibility. So this tDNA of TA plasmid is stably integrated with the plant DNA. Plant DNA கூட this transfer DNA are in the TA plasmids, that is transfer genes in the TA plasmids will be transported, integrated with the plant DNA. So all the 3 characters are there for a vector.
ஒன்று என்னது, ஒன்று கேரியர் ஜீன், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஜீன். செகண்ட் என்னது, செகண்ட் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இந்த ரெண்டுமே இருக்குது. தேர்ட் என்னது, it has got a ink gene, that is for incompatibility. So all the three characters are there in the Acrobacterium tumefaciens plasmids. So it is a good vector. Okay. Thank you students, we will meet again in the next discussion. Thank you.